ஹலோ ஜேசிஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே, இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா ஜேசிஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு vlog-ஆக இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் வந்து கூலி படம் பார்க்க போயிட்டோன்னு சொல்ல வரல, போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே, ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பெங்களூரில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள், நம்மளோட டிஷர்ட்டை பாருங்கள், பவர் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தலைவர் ஃபோட்டோலாம் போட்டு கராபாக ரெடி ஆகிட்டுக்கிறோம். ஸோ டிஷர்ட்டை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கா, தலைவர் ஃபோட்டோலாம் போட்டு பவர் ஹவுஸ். இந்த பாட்டுக்கு வந்து நான் ஃபேன் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அது பாட்டு விடுங்களேன், தலைவருக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃபேன் தான். எந்த படம் வந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து லக்கு, நம்ம பெங்களூரில் வந்து 6:30 ஷோ போட்டுக்கிறாங்க. எப்போவுமே 4 AM ஷோ போடுவாங்க. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க கவர்மெண்ட்டில், லைக் சென்னையிலேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிச்சு, லைக் 6:30க்கு நீங்கள் போடுங்க. ஸோ 9 o'clock வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் போதும் அந்த ரிவ்யூ அதெல்லாம் இது வருது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து 6:30க்கு பண்ணிட்டாங்க. பட் ஓகே, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது ஒரு பெருமை நம்மளுக்கு. பார்த்துட்டு நம்மளோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருக்கும். நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து சுட ரிவ்யூ சொல்கிறேன், எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு. ஸ்டோரி மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன், பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ஃபேமிலினா நான், மோனா, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாம் வந்து இப்போது கிளம்பிட்டோம். போயிட்டு ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க என் கூட தலைவர் படம் பார்க்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக கூலி படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கூலி படம் எப்படி இருக்குதுன்னா மோனாவே சொல்ல, நான் என்ன சொல்கிறது, மோனா ஒன்று பிடிச்சிருந்தா பின்னாடி நம்ம பாய்ஸ். ஓகே, எனக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிச்சு. பட் என்ன சொல்லணும்னா, போன படம் ஜெயிலர் பார்த்தோம் இல்லை, ஜெயிலர் வந்து கொஞ்சம் இப்படி போவோம், ஃபாஸ்ட்டாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். தலைவர் வர்றது ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக போவோம் ஜெயிலரில். ஸோ அப்புறமா வந்து அப்படியே பிக்கப் ஆகும், லாஸ்ட் வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படம் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஓகே கொஞ்சம் ஸ்டோரி போகுது, அப்படியே போது போயின்னே இருக்குது. இப்படியும் ஏறாது, இப்படியும் இருங்காது, இங்கேயே இருக்கும், சென்ட்ரல் அப்படியே போயின்னே இருக்கும். ரஜினி சார் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவர் ஒண்டி தான், அவர் தான் நின்று லாஸ்ட் வரைக்கும் நிற்கிறாரு அந்த படத்தில் ஃபுல்லாகவே. அவர் தான் அந்த என்ன சொல்கிறது, அந்த படத்தை வந்து எத்தி நிற்கிறாரு, எலவேட் பண்ணுறாரு அந்த படத்தை. நாகார்ஜுனா சொல்லவே வேணாம், செம்ம ஆக்டிங்கு. ஷோபின் வந்து பிச்சு வேற லெவலில் பண்ணிட்டுக்கிறாரு, டான்ஸும் சரி, வில்லனிசமும் சரி, வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. அப்புறம் சுத்தியாசன் சூப்பர், சுத்தியாசனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. உபேந்திரா சார் வந்து லாஸ்ட்ல வருவார் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கழுக்குவார் பாருங்க. உபேந்திரா சார் வந்த பிறகு தான் சூப்பராக இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா உபேந்திரா சார் வந்தோம் தான் பயங்கரமா அப்படியே தியேட்டர் அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி வந்து ஓகே தான். அமீர் கான் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், அமீர் கான் வந்து கேமியோ வராருன்ட்டுன்னு. ஆனால் லாஸ்ட்ல வராரு ஒரு 10, அதான் சொல்றேன், படமே சூப்பர் ஹைப் ஆகுது, வேற லெவலில் நம்மளை உட்கார வச்சு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அம்போனா அந்த லாஸ்ட் மூமெண்ட் தான் சொல்லுவேன் நான். லாஸ்ட் கிளைமேக்ஸு சூப்பரு, அமீர் கான் வர்றது, அமீர் கான் பேசுறது, அப்புறமா பிஜிஎம் சூப்பர். அந்த பிஜிஎம் இல்லைனா படம் அவ்வளோதான் ஃபிங்கின்னு போயிட்டு இருக்கும். அப்படியே கீழே அனிருத் போட்ட பிஜிஎம்னால தான் படம் அப்படியே தூக்கி நிற்குது, வேற லெவலில் போட்டுக்கிறாரு பிஜிஎம்மு. ஸோ நான் வந்து இது சொல்ல தேவையில்லை, நான் கதை சொல்லிட்டா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வரும் நான் உங்கள் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். நான்
எனக்கு வந்து ஓகே எனக்கு மீடியம். நான் தலைவர் ஃபேன் தான், பட் எனக்கு வந்து இன்னும் நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தேன். நான் இன்னும் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா கொடுத்த ஹைப் அப்படி இன்னும் பயங்கரமாக. ட்ரெய்லர் பார்த்துட்ட பிறகு கூட ஓகே லோக்கி வந்து எதனா ஒன்று ஈ கூட குக் சம்திங் அப்படின்னு தான் போனோம். பட் ஃபைட்லலாம் பஞ்சமே இல்லை. ரத்தம் திரிக ஃபைட்டு தான். கடைசி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரத்தம் தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஏ சர்டிஃபிகேட் அதுதான், வேற ஏதோ ஆபாசமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் போய் பார்க்கலாம். பசங்களுக்கு ஏன் விட மாட்டேன்றாங்கன்னா அந்த ஃபைட்டுனால தான். ரத்தம் தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் யார் அடியில நாகர் அடிச்சா பருகுது, ரஜினி சார் அடிச்சா பருகுது, யார் சண்டை இன்வால்மெண்ட் ஆகுதோ எல்லாமே வந்து இந்த ரத்தம் தெரிக்கிற சீன் இருக்கிறதுனால தான் மேபி அந்த ஏ சர்டிஃபிகேட் வந்துக்குது. மற்றபடி ஓகே. மோனிகா சாங் சூப்பரு. மோனிகா சாங் வந்து அதுலேயே கொஞ்சம் ஸ்டோரி பிளாட் போவோம். ஸோ அந்த பாட்டும் ஓகே. ஃபுல்லாக வர அதில் ஃபுல்லாக நான் பார்க்கலையாப்பா, அந்த ஃபுல்லாக வந்தாங்களா அது பூஜா ஷிவாஸ் தேர்னோ. ஏன் இன்வால்மெண்ட் என்னன்னா பசங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆடுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்கள பார்த்துக்குன்னு அந்த பாட்டில் என்ன இருந்துச்சு நான் வந்து கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓகே அந்த பாட்டு மோனிகா பாட்டு அப்புறம் பவர் ஹவுஸ் வந்து அங்கங்கே வருது. அந்த பவர் ஹவுஸ் தான் பிஜிஎம்ஏ. பவர் ஹவுஸ் வந்து தலைவர் வரும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்புறமா தலைவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 30s எப்படி இருப்பாரு அந்த மாதிரி ஒரு டிஐஜிங் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அந்த சீனெல்லாம் நீங்கள் பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சுல, இவர் வராரு அவர் வராரு சிவகார்த்திகேயன் வராரு அப்படின்னாலாம் நிறைய டாக்ஸ் ஓடி நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிவகார்த்திகேயன் அதெல்லாம் யாருமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து தலைவர் மூவி தான், ஸ்டாண்ட் அலோன் மூவி தான். ப்ளஸ் இந்த எல்சியூ ஐசியூ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். படம் வந்து போகலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், வரலாம். தலைவர் ஃபேன்ஸுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்டு. ஃபைட்டு சண்டை பிடிச்சவங்களுக்கு வந்து செம்ம ட்ரீட். படம் செம்ம அடி தடி தான். அப்படிலாம் டும் தான் அடிக்குது. ஒரு நல்ல தேட்டரில் பாருங்கள். நல்லா ஒரு என்னது டால்பி டிஜிட்டலில் இருக்கிறதோ இல்லை பிவிஆர் சினிமாஸ்லோ இல்லை ஐமேக்ஸில் பாருங்கள். அப்போ தான் இன்னும் செம்மையாக இருக்கும். நம்ம போயிருந்து வந்து டிக்கெட் கிடைக்கல. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதனால எங்கே கிடைச்சிச்சோ போட்டு விட்டோம். 6:30க்கு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ வந்து வெளியே வந்து சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இது போனோம். பட்டு ஓகே தான் எனக்கு ஓகே. பட்டு மோனாக்கு தரல. மோனா என்ன சொல்கிறேன்? ஷாரன் பிடிச்சிச்சா? சூப்பராக இருந்துச்சு. எஸ் எனக்கும் பிடிச்சிச்சு. குட் மூவி வித் குட் பிளாட் வித் ஹை தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ். ட்ராக் பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. What about you? It was super. செம்ம மாஸ் மூவி. தலைவர் எப்பவுமே மாஸ் தான். எனக்கு பிடிச்சிச்சு. சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பிரச்சனையே. சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நாங்கள் பார்த்த தியேட்டரில். சரி டிக்கெட் கிடைச்சிருந்தே பெரிய விஷயம் எப்படின்னா போய் பார்த்துலான்னு சொல்லிட்டா போனோம். பட் டிசப்பாயிண்டட் தான். எனக்கு சவுண்டு இதனால எனக்கு செட் ஆகலை. பட் மூவி வந்து நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் நிறைய இருக்குது. இவங்க நம்ம ஒருத்தரை நினச்சினுக்கோம், ஆனால் அது வேறு மாதிரி ஒரு பிளாட் ஆகும். அங்கே இன்னொரு அங்கே ஒரு அவனா இருப்பானான்னு யோசிப்போம். ஆனால் அங்கே பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ரச்சிதா ராம் நடிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து கன்னடா ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் டெபியூன்னு நினைக்கிறேன் வந்து அவங்களும் நடிச்சுக்கிறாங்க. உபேந்திரா சார் வந்து பிச்சுட்டாரு. உபேந்திரா சார் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கன்னடா ஆக்டர் தானே ரச்சிதா ராம். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கதை சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த லவர் படத்தில் வருவார் அது ஒரு ஃப்ரெண்டா அந்த பிளே பாய் மாதிரி ஒருத்தர் வர்றாரு, லவர் பாய் மேனேஜர். அவரு வந்து அவரும் நடிச்சிருந்தாரு. அவரது சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா. மற்றபடி வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே சண்டை 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 கேங்ஸ்டர்ஸ் தான் பக்கா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் படம் தான். ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங், என்னோட ரேட்டிங் என்ன நான் கொடுப்பேன்னா, தலைவருக்கோசரம் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ஆனால் 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் பார்க்குற மாதிரினா இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆறாமல் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம். ப்ளஸ்ஸு இதுக்கு நான் ரேட்டிங் என்ன கொடுக்குவேன்னா 5க்கு 3 கொடுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். எனக்கு வந்து என் ஒப்பீனியன் அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக போகிற மாதிரியே ஃபீலிங்கு. ஸ்டோரியெல்லாம் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஓகே, வேறு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது, எல்லாம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸாக தான் இருக்கும் போல். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து 3 பார்க்கலாம். இன்னொரு வாட்டி நான் வேணும் திருப்பி நான் வந்து போய் பார்க்கணும். அன்றைக்கி எப்படியோ ஃபேமிலியோட போவேன் திருப்பி ஒரு வாட்டி. அப்போ ஒரு நல்ல தேட்டரில் பார்த்துட்டு மேபி எனக்கு பிடிக்கலாம். பட் ஓவரால் அ குட் மூவி. லோகேஷ் குட் ட்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது நாங்கள் வந்து எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு எல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அங்கேயே சொல்லிட்டேன். தேட்டர்லேருந்து வெளியே வந்தோன்னா நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு எங்களோட ஒப்பீனியன் வந்து எங்களோட ரிவ்யூ வந்து நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இட்ஸ் நாட் அ பேட் மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாட் வர்த் த ஹைப். அவ்வளோ ஹைப் கொடுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை. பட் பார்க்கலாம். நானும் தலைவர் ஃபேன் தான். பட் எனக்கே லைட்டாக டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன். கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபைட்டு பிடிக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வந்து ஏன்னா இது ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன், அவங்கவுங்க ஒப்பீனியன் இருக்கும். பட் ஒரு வாட்டி எல்லாரும் வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். பட் அந்த ஏ சர்டிஃபிகேட்ன்றது அந்த ஃபைட்டுக்கு அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கிற ஃபைட்னால தான் இருக்குது, வேறு எதுவும் இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களாம் எப்போ கூலி போகிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். போயிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமு வேறு என்ன மூவிஸ்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வார் 2க்கு போக போகிறேன். அதுக்கும் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே.